Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து digestion of food பத்தி பார்க்கலாம். So இதுல வந்து இது ஒரு part 1 வீடியோ. So part 2 வீடியோல நம்ம remaining parts பார்க்கலாம் digestion of foodல. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So வாங்க நம்ம digestion of food பத்தி பார்க்கலாம். So first எடுத்தீங்க அப்படினா digestion of foodல so what is digestion அப்படினா it is the mechanical and chemical process மெயினா நம்ம ஸ்டொமக்ல மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அக்கர் ஆகிறது தான் நம்ம வந்து டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸஸ் இன்வால்வ் ஆகும். அண்ட் மெயினாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், வேர் இட் ஸ்டார்ட்ஸ் டைஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் இன் த பக்கல் கேவிட்டி. We have already seen about the buccal cavity and all. I have made a separate video on that. You can watch it if you want. So first what occurs in the buccal cavity if you see na, first it masticates the food. So நம்ம மெல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து mastication. ஸோ இந்த வாய் பகுதியில் the mastication of first food உள்ள என்டர் ஆனோடனே there is mastication of food and then which is followed by swallowing. So நம்ம அதை அடுத்து முழுங்குறோம் ஃபஸ்ட்டு masticate பண்ணிவிட்டு. So apart from that what all the buccal cavity contains you know right, teeth இருக்குது, டங் இருக்குது, சலைவா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் we masticate the food. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு தான் வாயில் வச்சு ஃபுட்டை வந்து மெல்றோம். ஸோ அதனால வந்து அந்த ஃபுட் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுது. ஸோ மிக்ஸ்டு ஃபார்மில் நமக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து போலஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மாஸ்டிகேட்டட் ஃபுட் பார்ட்டிக்கல். ஸோ நம்ம மென்ன பின்னாடி இருக்க ஃபுட் பார்ட்டிக்கல் லூப்ரிகேட்டட் அண்ட் அட்ஹேர். ஸோ நமக்கு நம்ம அந்த ஃபுட்டை வந்து மென்று சாப்பிட்ட பின்னாடி அது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டி வி கெட் அண்ட் ஒரு லூப்ரிகேட்டட் ஃபார்மில் வந்து அந்த ஃபுட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து போலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து swallowing or deglutition அப்படின்னா என்னன்னா, ஸோ bolus is sent to pharynx and then to esophagus. அதை தான் நம்ம swallowing அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அதாவது முழுங்குறது. அண்ட் பெரிஸ்டால்சிஸ் அப்படின்றது இட் இஸ் த சக்ஸசிவ் வேவ்ஸ் ஆஃப் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஃபுட்டை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு தான் ஸோ திஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஹெல்ப்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் டைஜஷன். And the gastroesophageal sphincter பார்த்தீங்கன்னா we have already seen about the sphincter muscles. So it controls the passage of food into the stomach. So it's the main important function of the sphincter. So இது வந்து ஜென்ரலாக எப்படி வந்து இந்த டைஜஷன் நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பக்கல் கேவிட்டிலேருந்து அந்த டைஜஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ். தென் after swallowing the food enters the pharynx, then the esophagus, stomach குள்ள போகும். நெக்ஸ்ட்டு அது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் எல்லாம் என்டர் ஆகும். வீல் see the steps what all occurs one by one. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்கில் பார்ட்டில் தான் இட் ஸ்டோர்ஸ் த ஃபுட் ஃபார் 4 to 5 hours where in stomach. So here the food அதாவது அந்த ஃபார்ம்டு பை அந்த ஃபுட்டும் அந்த அசிட்டிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டையும் நம்ம அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு there occurs a churning movement of the muscular wall of the stomach. ஸோ இந்த மூமெண்ட்னால இந்த மஸ்குலர் ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகுது, ஃபுட்டும் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸும் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வர ஃபார்ம் ஆகிற ப்ராடக்டை தான் நம்ம சைம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டொமக்கில் தான் இது நடக்கும். ஸோ இஃப் யூ see in the picture you can see the stomach part, the parts of the stomach, that is the here we have the sphincter muscles, then we have the gastric rugae here, and what occurs here, pepsinogen and HCl are secreted. So this is the first step here.
ஸோ மெயினாக பெப்சின் enzyme தான் இன்வால்வ் ஆகும் ஸ்டொமக் பார்ட்டில். and HCl is the one which converts pepsinogen to pepsin. ஸோ அதுதான் மெயினாக HCl வந்து secrete ஆகுது. So what it does HCl na, it converts the pepsinogen. So it is a precursor enzyme இல்லையா, it has to be converted to the active form of an enzyme. So pepsinogen is converted to pepsin by the HCl, hydrochloric acid. So pepsin is the proteolytic enzyme of the stomach. Proteolytic meaning is it is a protein breakdown. We call it as a proteolytic. Lytic means breakdown. So here the HCl, it second step it converts pepsinogen to pepsin. Next the pepsin, what it does, if you see, pepsin digests proteins into peptones. So what pepsin does, it breaks down the protein to proteoses and peptones. So that is the work of a pepsin enzyme in the stomach. So after in the breakdown வந்து products first form, ஒரு ப்ரோட்டீனை வந்து நீங்கள் breakdown பண்ணும்போது first form ஆகிறது தான் அந்த proteoses, peptones எல்லாமே. These can be further degraded also. அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த சீஃப் செல்ஸ், பெரைட்டல் செல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த டயக்ராமில் நீங்கள். ஸோ இதில் வந்து HCl செக்ரீட் ஆகுது. HCl helps in the conversion of the pepsinogens and the pepsin is formed, which is the main the stomach partல இருக்க main enzyme for the digestion of the protein digestion. So here the stomach and the gastric secretions, you can see the in this picture clearly. Chief cells irukku, parietal cells irukku. So in the chief cells la irundhu the pepsinogen is secreted and the HCl is secreted. So next பார்க்கலாம். next பார்த்தீங்கன்னா, so next என்ன ஆகும் அப்படின்னா, the apart from that என்ன the stomach partல நடக்கும் அப்படின்னா, now only we saw that HCl is secreted. So HCl வந்து ரொம்ப highly concentratedா இருக்கும். ஸோ அதனால வந்து we have to protect the stomach walls. ஸோ stomach walls ப்ரொடெக்ஷனுக்கு என்ன இருக்குது இங்கே ஸ்டொமக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் இருக்குது. ஸோ வாட் த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் டஸ் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் த லூப்ரிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மியூக்கஸ் எபித்தீலியம். ஸோ அந்த மியூக்கஸ் எபித்தீலியம் வந்து ஸோ இந்த ஆக்சுவலாக ஹைலி அசிடிக் ஆஃப் த ஸ்டொமக்கு வந்து ஆக்சுவலாக இட் கேன் டைஜஸ்ட் இட் செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட ஹைலி அசிடிக் நேச்சருக்கு அந்த ஸ்டொமக்கே வந்து அதுவே டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அப்படி எதுவும் நடந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் we have the mucus and the bicarbonates in the stomach part. So it helps in the lubrication and protection of the mucus epithelium. ஸோ அந்த stomach walls எதுவும் degrade ஆகிறாமல், அதாவது excoriation, we call it as excoriation of the stomach, எதுவும் அப்படி நடந்துடாமல் பாதுகாக்கிறதுக்கு we have the mucus and the bicarbonates, and the HCl, it provides the acidic pH of 1.8. so it is highly acidic in nature, ஏன்னா pH 1.8ல இருக்கு. and but இந்த stomach wallsக்கு இது டேமேஜ்னாலும், பட் இது வந்து ஆப்டிமல் pH for the activation of pepsin enzymes. ஸோ பெப்சின் என்சைம்ஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த HCl வந்து இந்த ரோலே இங்கே வருது, HCl ரோலே இந்த ஸ்டொமக் பார்ட்டில் வருது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் த ரெனின் என்சைம். ஸோ ரெனின் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் ஆல்சோ அ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். ஸோ இட் இஸ் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் த இன்ஃபேன்ட்ஸ். குழந்தைங்கள த ஸ்டொமக்கில் வி ஹாவ் திஸ் என்சைம் மெயின்லி ஃபார் த டைஜஷன் ஆஃப் த milk protein. So milk protein digestion we have the enzyme known as the renin enzyme. And also lipases, it's also secreted in small amounts. So lipases function, the name itself suggests it's in the breakdown of the lipids or the fats. So lipase என்ன பண்ணும், ஃபேட்ஸை வந்து மோனோகிளிசரைட்ஸாகவும் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் break down பண்ணுது. That's the main function of lipase. So in this picture you can see we have the gastric lumen here, the pepsinogen, pepsin is there.
ஸோ pH வந்து 1.5 இருக்கு. ஸோ இந்த ஹைலி அசிடிக் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டொமக் மசில்ஸ் எல்லாமே அந்த எபிடீலியல் டைட் ஜங்ஷன் சர்ஃபேஸ் மியூக்கஸ் செல்ஸ் இருக்கு, கேபிலரி எல்லாமே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ப்ரொடெக்டட். எது ப்ரொடெக்ட் பண்ணுது? த மியூக்கஸ் பைகார்பனேட் பேரியர். யூ கேன் see in the picture clearly. ஸோ இந்த பேரியர் இருக்கனால தான் ஒரு BH7 இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஹைலி அசிடிக் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டொமக் வால்ஸை இந்த லேயர் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அபவுட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டொமக்கை பற்றி ஸ்டொமக்கில் வந்து எப்படி அந்த ஃபுட் என்டர் ஆகி ஹவு த டைஜஷன் அக்கர்ஸ் வி saw. நவ் ஆஃப்டர் ஸ்டொமக் இட் கோஸ் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் த ஃபுட் கெட்ஸ் மிக்ஸ்டு வித் வேரியஸ் செக்ரீஷன்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி மாதிரியே ஹியர் ஆல்சோ தேர் இஸ் அ மூமெண்ட் இன் த muscularis layer of the small intestine. So because of this movement mixing நடக்குது with the various secretion of the small intestine, that we call it as the digestion. ஸோ அதுதான் நம்ம டைஜஷன் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன ரிலீஸ் ஆகுது செக்ரீஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த pancreatic juice, bile and intestinal juice are secreted and they are released through the hepatopancreatic duct. So this duct already we have discussed. You can refer the previous videos. So அது தவிர இந்த பிக்சர்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த intestinal secretions எல்லாமே is released here in the duodenum of the small intestine. We have the hepatopancreatic duct, the liver and the pancreatic duct they are joined to form the hepatopancreatic duct, and the secretions are released into the first part of the small intestine known as duodenum. So இதில் வந்து ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே, pancreatic juice and bile ரெண்டுமே. ஸோ இந்த வாட் திஸ் pancreatic juice contains பார்த்தீங்கன்னா trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidase, amylases, lipases, nucleases. So all the enzymes are in the pancreatic juice. So this is about the pancreatic juice and the hepatopancreatic duct. So next என்ன ஆகுது அப்படின்னா the enzyme enterokinase helps in the conversion of this is trypsinogen. Here is also a precursor enzyme or the proenzyme. So it is converted to trypsin by the enzyme enterokinase. So trypsin in turn activates the other enzymes of the pancreatic juice. So for the digestion all the enzymes must be in active form only, no. So proenzyme வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால enterokinase here is involved in the அங்கே வந்து HCl பார்த்தோம் ஸ்டொமக் பார்ட்டில். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் enterokinase helps in the conversion of the trypsinogen to trypsin. Trypsin in turn activates the other enzymes in pancreatic juice. ஸோ எல்லா என்சைம்ஸும் ஆக்டிவ் ஃபார்மில் இருந்தால் தான் whole the digestion will be a success, no. So next பார்க்கலாம். next என்ன ஆகுது what bile. Now only so we saw pancreatic secretion and also bile is released into the duodenum. So bile here is released into the duodenum. So what the bile mainly contains அப்படினு பாத்தீங்கன்னா it contains the bile pigments, mainly the two pigments bilirubin and biliveridin, and the bile salts is also there, cholesterol is there and phospholipids is there. And this secretion bile, it does not contain any enzymes, so no enzymes are present in the bile. So what the main function of the bile, what bile does in pathina, it helps in the emulsification of fat. So fat emulsification la important role play பண்றது bile தான். So fat என்ன ஆகும் அப்படி இந்த கேஸ்ல அப்படினா fats are converted to small micelles, and bile also activates lipases. So lipases activation liyo bile plays an important role. So in this picture you can see we have a fat globule. So we have the bile salt which has the hydrophobic and hydrophilic part here. So after that the combining with the bile salt, the fat gets emulsified. So emulsified fat droplets you can see that. So inge pathina ellame emulsified fat droplets. So this is the emulsification of fats by bile. So next பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லே we have the intestinal mucosal epithelium. இதில் இன்னும் காப்லெட் செல் இன்னும் இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக தே செக்ரீட் த மியூக்கஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் தி ப்ரஷ் பார்டர் செல்ஸ் ஆஃப் மியூகோசா அண்ட் செக்ரீஷன்ஸ் ஆஃப் த காப்லெட் செல்ஸ். ஸோ ப்ரஷ் பார்டர் செல்ஸ் ஆஃப் மியூகோசா வி ஹாவ் ஆல்ரெடி சீன் ஹியர். இந்த பிக்சர்லையும் நீங்கள் பார்க்கலாம் ப்ரஷ் பார்டர் சீக்வன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வில்லையில் வி saw that. So we have the microvilli here and the brush border appearance இதுதான் கொடுக்குது அந்த microvilli. So this is the villus. So இது என்ன பண்ணும் அப்படின்னா it secretes the intestinal juice or the என்ன scientifica we say it succus entericus, we say it like that. And the juice mainly contain disaccharides, dipeptidates, lipase and nucleosides. இது எல்லாமே இருக்கும். So this mucus and bicarbonates from pancreas, it protects the intestinal mucosa from acid and it gives an alkaline medium of pH 7.8. So apart from that இதில் வந்து submucosal glands இருக்கு. They are called Brunner's glands. They are also involved in this அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த அதே தான். ஸோ இந்த ப்ரஷ் பார்டர் சீக்வன்ஸ்லேருந்தும் அந்த காப்லெட் செல்லேருந்தும் வர மியூக்கஸ் தான் நம்மளை வந்து அந்த வால்ஸ் ஜிஐ வால்ஸ்லேருந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்று. Here also we can see the mucus and the submucosa in the picture. Here we have the lumen. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.